இந்த இஃப்தார் சீரீஸில் அகலகர் புட்டிங் இளநியை வச்சு செஞ்சுருந்தேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த இளநியில் இருக்கிற தண்ணியை தனியாக எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த வழுக்க தேங்காவையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. நான் 20 கிராம் அளவு கடல் பாசியை 2 தடவை கழுவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் தண்ணியிலேயே ஊற வச்சுட்டேன். 200 ml தண்ணியை வந்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். கொதிச்சதுக்கப்புறமா இந்த ஊறின இந்த கடல் பாசியை அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வழுக்க தேங்காய், இதையும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நீளமாக கட் பண்ணிட்டாலும் ஓகே தான். தேவையான அளவு சுகர் சேர்த்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க இந்த இளநீர் தண்ணியையும் ஃபைனலாக அது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு பிளேட்டில் இந்த தண்ணியை ஊற்றிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க இந்த வழுக்க தேங்காவையும் 1 by 1 அது கூட அப்படியே சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் செட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா 1/4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் சூப்பரான இளநீர் ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.